பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம்ம வந்து ஐடி பிங்கு இது நம்ம பார்ட் ஒன்லேயே பார்த்தாச்சு. அதாவது ஐடி பிங் வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணலாம், மற்றபடி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணணும், அதுதான் இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். பேலன்ஸ் ஷீட்டு டேலி பண்ணுறதுக்கு முன்னால் சில விஷயம் எப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணுறது அப்படின்றது. எஸ், பேலன்ஸ் ஷீட் நம்ம டேலி பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் கன்சோ பேலன்ஸ் ஷீட், அப்போ ஃபிக்ஸடு அசெட்டு, ஃபிக்ஸடு அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஇ 400 + 425 825 வந்துடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு 450 + 120 570 வந்துடுங்க. அடுத்தது ட்ரேடு ரிசீவல்ஸில் இன்வென்டரிஸ் 310 180 + 130. ட்ரேடு ரிசீவபிள்ஸ் எவ்வளவு 520 + 270 590 790 லிசன். அடுத்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸு 260 245 305 ஒரு செக் பண்ணி பார்க்கணும். 260 + ஒரு 145 405. அடுத்து அதர்ஸ் எவ்வளோ இருக்குது 350 + ஒரு 175 525. அப்போ லைபிலிட்டி சைடு பார்க்கணும் இல்லைங்களா. சரி, லைபிலிட்டி சைடு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஷேர் கேபிட்டல், அதர்ஸ் ஈக்விட்டி, இதுதான் முக்கியம். இதை நம்ம விட்டுட்டு அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நம்ம மட்டும்லாம் பார்க்கலாம். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 350 + 250 600 எஸ். அடுத்தது லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் 70 80 150. அடுத்தது டெஃபர்ட் டேக்ஸு 60. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸு 125 140 270. ட்ரேடு பேயபிள்ஸ் 550 320 335 250 + 185 235. ஷேர் கேபிட்டல் ஆல்ரெடி எவ்வளோ இருக்குங்க 600 rupees இருக்குது. ப்ளஸ்ஸு இவர் எவ்வளோ வெளியிட்டார் 2.25 2.25 × 10 தான் ஃபேஸ் வேல்யூ போகணும். அப்போ பார்த்தா 22 ரூபா 50 வரும். ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே என்ன செய்யணும், நீங்கள் 22 ரூபா 50 சேர்க்கணும். அதர்ஸ் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது 725. அதர்ஸ் ஈக்விட்டி 725ல் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோன்னு சேர்க்கணும். அப்போ 2.25 × 40 போடணும். ஸோ 90 வந்துடும். அடுத்தது இந்த டெஃபர்டு 2.40 33.81 ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அப்போ 33.81 சேர்க்கணும், 2.40 சேர்க்கணும். இது என்னன்னு கேட்குறீங்கன்னா, இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. டெஃபர்டு கன்சிடரேஷன் ப்ளஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அவார்ட்ஸ், இதை நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துக்கே ஆகணும். சேர்த்துனா தான் டேலி ஆகும், இல்லாட்டி டேலி ஆகாது. அடுத்தது டிடிஏ நீங்கள் சேர்க்கணும். வாட் இஸ் டிடிஏ? டிடிஏன்னு நீங்கள் டிவைட் பண்ணீங்க இங்கே எவ்வளோங்க 24.75. அப்போ அதையும் இங்கே சேர்க்கணும் 24.75.
7.5. அடுத்தது 7.5 ஒரு லைபிலிட்டி சேர்த்துனீங்க. அப்போ 7.5 அப்படி சேர்க்கணும். 7.5 இதெல்லாம் கூட்டினாங்க கரெக்டாக வரும். செக் பண்ணி பாருங்க. 600 ப்ளஸ் 22.5 ப்ளஸ் 725 ப்ளஸ் 90 ப்ளஸ் 7.5 ப்ளஸ் 600 ப்ளஸ் 150 ப்ளஸ் 60 ப்ளஸ் 270 ப்ளஸ் 435 ப்ளஸ் 33.1 ப்ளஸ் 2.40 ப்ளஸ் 24.75 3020 மைனஸ் 404 ரூபாய். ஜிடிபி நம்ம சேர்க்கவே இல்லை, அதை சேர்த்துட்டேன். ஜிடிபி 302 ப்ளஸ் 98 சேர்க்கணும். இதை சேர்த்துனா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். செக் பண்ணி பாருங்க. 600 ப்ளஸ் 22.5 ப்ளஸ் 725 ப்ளஸ் 90 ப்ளஸ் 7.5 ப்ளஸ் 100 ப்ளஸ் 50 ப்ளஸ் 60 ப்ளஸ் 270 ப்ளஸ் 435 ப்ளஸ் 33.81 ப்ளஸ் 2.40 ப்ளஸ் 24.75 ப்ளஸ் 302 ப்ளஸ் 180 3400 1.86. ஸோ எங்கேயும் மிஸ் ஆகும். 1.86 எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட்டு தான். சரி, கிட்டத்தட்ட நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொண்டு வரல. வெரி குட். அதான் சொல்லுங்கள். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொண்டு வரல. ரீசன், ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் சேர்த்துனா முடிஞ்சு போச்சு. ஸோ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 150.56 150.56. டிடிஏ இங்கே கொண்டு வரக்கூடாது. டிடிஏ வந்து மைனஸ் பண்ணணும். டிடி வரக்கூடாது. டிடிஏ வந்து அங்கே சைடு வரணும். இப்போ நீங்கள் கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டேலி ஆகிடும். டிடிஏ கூட கழிச்சிடலாம். கிளியர் சொல்கிறோம். இங்கே வந்து மேக்ஸிமம் டேலி ஆகிடும். 600 ப்ளஸ்ஸு 22.5 ப்ளஸ்ஸு 725 ப்ளஸ்ஸு 90 ப்ளஸ்ஸு 7.5 ப்ளஸ்ஸு 600 ப்ளஸ்ஸு 150 ப்ளஸ்ஸு 60 ப்ளஸ்ஸு 270 ப்ளஸ்ஸு 435 ப்ளஸ்ஸு 33.81 ப்ளஸ்ஸு 2.40 ப்ளஸ்ஸு 150.56 ப்ளஸ்ஸு 3400 ப்ளஸ்ஸு 302.18 3400 மைனஸ் 24.25 34.27. ஸோ அந்த பர்சன்டேஜ் இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. 34.25 இந்த பைசாவில் கொஞ்சம் மிஸ்டேக். இட்ஸ் ஓகே. பட் அதர்வைஸ் மேக்ஸிமம் டேலி ஆயிரும் உங்களுக்கு. சரி, இவ்வளோதான். திருப்பி நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணுறதானே இதை நீங்கள் பார்த்துக்கலாம். 3425 வந்துருச்சு. நம்ம போட்ட ஆன்சரை வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். இங்கேயும் பாருங்கள், அதே ஆன்சர் தான் வந்துருக்கு. லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே வரும். 622.5 ஸோ 622 725 725 +90 302.8
98 நம்ம 18 போட்டோம். ஸோ அதனால சின்ன 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 98 வந்திருக்கும். 150.56 வந்திருக்கும். சின்ன கணக்கில் 56 600 வந்திருக்கும். 600 33.81 வந்திருக்கும். 33.81. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே டேலி ஆயிடுச்சு. ஸோ அப்போ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் டேலி ஸோ 3495 தான் வந்து உட்காந்துரும். சின்ன சின்ன இந்த பைசால டிஃபரன்சஸ் இருந்துச்சுன்னா தட் ஷுட் பி அக்செப்டடு. இந்த 24.25 டிடிஏ வந்து மைனஸ் பண்ணணும். அது நம்ம கூட்டிட்டோம், மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கெட் அன் ஆன்சர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், டெஃபர்டு கன்சிடரேஷன்ஸ், அந்த நெட் அசெட்டை கண்டுபிடிக்கும் பொழுது சில விஷயம், அதாவது இந்த டிடிஏ அந்த டிடிஎல் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியல கொஞ்சம் நம்ம கவனத்துக்கு வச்சோம்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஸோ இதில் இக்னோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு விஷயம், அதாவது இவர் பேமெண்ட் கொடுத்துருப்போம். அந்த இன் அடிஷன் டு ஜே அக்ரிட் டு பே 22 lakhs ப்ரொவைடட் வித் ஸ்டேஸ் இன் 3 years ஆஃப் அக்விசிஷன். இந்த விஷயத்த நம்ம இக்னோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ 7.5 lakhs வந்து ஒரு லைபிலிட்டி, என்ன லைபிலிட்டினா கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ், அதை நம்ம சேர்த்துவோம். ஸோ 30% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிஏ கண்டிப்பாக 30% இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட் அசெட்டில் வந்து இந்த டிடிஏவை வந்து என்ன செய்வாங்க, இன்க்ரீஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது அப்போ நெட் அசெட்ஸோட 25% 155.6. இந்த நான் கரண்ட் அசெட், சாரி நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் நம்ம என்ன செய்வோம், காமிப்போம். 150 நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த 33.81 டெஃபர்டு கன்சிடரேஷனும் நம்ம என்ன செய்யணும், சேர்க்கணும். அடுத்தது இந்த இடத்துல ப்ரீமியம் எப்படின்னா 22.50 உள்ளது நம்ம 50 ரூபாய்க்கு ஒரு திருப்பாரு. ஸோ அந்த 50 ரூபாயில் வந்து 10 ரூபான்ற பேஸ் பண்ணி 40 ரூபாய் ப்ரீமியம். ஸோ ப்ரீமியத்தை வந்து அதர் சீக்வெட்டில் வந்து சேர்த்துறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் என்ன ஆயிரும், டேலி ஆயிரும். தேங்க்யூ.